Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. In this video, you are going to learn how to derive an expression for electric field due to an electric dipole at a point on the equatorial plane. Dear students, you first know what is meant by equatorial plane. It is a plane which bisects the dipole exactly into two halves. Simply, the plane passes through the point O. ஒரு டைப்போலை எக்ஸாக்டாக ரெண்டாக உடைக்கக்கூடிய அந்த பிளேனுக்கு பேர் தான் ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இந்த இடத்துல உங்களுக்கு லைனாக போட்டு காமிச்சிருக்கேன். 1 டைமென்ஷனில் லைன், 2 டைமென்ஷனில் நம்ம பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைன் கரெக்டாக பாருங்கள் பாயிண்ட் ஓ வழியாக போகும். ரைட். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். வெல், லெட் அஸ் கன்சிடர் எ டைப்போல். The charge minus q is placed at the point A and charge plus q is placed at the point B. Let O be the center point of the dipole through which the equatorial plane passes. இது வழியாக தான் இந்த O வழியாக தான் equatorial plane என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. ரைட். Let us consider a point C on this equatorial plane. இந்த equatorial planeல ஒரு point C நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். This point C is located at a distance r from O. அதாவது ஒன்றும் கிடையாது. The distance between the point C and point O is r. Right. At the point C, the plus Q charge and minus Q charge will produce the electric field. அதாவதுப்பா, இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஈக்குவட்டோரியல் லைன்லேயோ ஈக்குவட்டோரியல் பிளேன்லேயோ ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைப்போல் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த டைப்போல் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈக்குவட்டோரியல் பிளேனில் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஏதோ ஒரு பாயிண்டில் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட எய்ம். இப்போ இந்த பாயிண்ட் சியில் இந்த ப்ளஸ் கியூ சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த மைனஸ் கியூ சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். லெட் இ ப்ளஸ் வெக்டார் பி த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை த ப்ளஸ் கியூ சார்ஜ். லெட் இ மைனஸ் வெக்டார் பி த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த மைனஸ் கியூ சார்ஜ். புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. As I told in previous videos, to calculate the electric field at a point C, we have to place a test charge at that point. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த டைப்போல் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை பாயிண்ட் சியில் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் சியில் நம்ம ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கணும். அந்த டெஸ்ட் சார்ஜ் சார் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறேனே. இந்த டெஸ்ட் சார்ஜோட மேக்னிடியூட் ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இதை பற்றியெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். இப்போ இந்த பாயிண்ட் சியில் ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை வச்சுன்னு வச்சுக்கிறோமே. இந்த பாயிண்ட் பியில் பாருங்கள் ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குது. அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் லைக் சார்ஜஸ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்போ ரிப்பல்சன் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் ரேடியலி அவுட்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி பாயிண்ட் ஏயில் மைனஸ் கியூ சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த மைனஸ் கியூ சார்ஜ் இந்த பாயிண்ட் சியில் ப்ளஸ் டெஸ்ட் சார்ஜ் இருக்குது. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்கும், இன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். Therefore, the total electric field at a point C is nothing but the resultant electric field is produced by E plus vector and E minus vector. To calculate the total electric field at a point C, we have to resolve the vector into two components. See students, இந்த E plus vector கொஞ்சம் நல்லா பாருங்கள். The E plus vector is acting at an angle theta. So it should be resolved into horizontal component and vertical component. The magnitude of the E plus vector in a horizontal component will be E vector cos theta, and the magnitude of the E plus vector in vertical component will be E plus vector sin theta. ஸோ அதே மாதிரி தான் இந்த E minus வெக்டாரை நீங்கள் ரிசால்வ் பண்ணிங்கன்னா, the magnitude of the E minus vector in horizontal component will be E minus vector cos theta.
and the magnitude of the E minus vector in a vertical component will be E minus vector sin theta. இப்போ இந்த E plus vector sin thetaவும் E minus vector sin thetaவும் magnitudes are equal but acting in opposite direction. That's what we can cancel it. இது வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம், தேவையில்லை. So we are going to take in our account only the horizontal components. இந்த horizontal components of the electric field மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம். ரைட், சி ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ஹரிஜாண்டல் காம்போனன்ட்ஸோட டைரக்ஷன் பாருங்களேன் எப்படி இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அதாவது ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மூமெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறப்ப இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி போட போகிறோம். வெக்டார் அடிஷன் தான் போட போகிறோம். பட் யூனிட் வெக்டார் பார்த்தோம்னா மைனஸ் பி கேப் வரும். இங்கே ஒரு மைனஸ் பி கேப், இங்கே ஒரு மைனஸ் கே கேப் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அப்போ the electric field total, I am saying the total electric field at the point C will be equal to minus E plus vector cos theta p cap minus E minus vector cos theta p cap வரும். இந்த ஈக்குவேஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, ரெண்டு ஹரிஜானல் காம்பனண்ட்டையும் ஆட் பண்ண போகிறீங்க. பட் யூனிட் வெக்டார் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே ஒரு இந்த ஈக்குவேஷனோட ஒரு மைனஸ் பி கேப்பை நீங்கள் சேர்த்துக்கணும், இங்கே ஒரு மைனஸ் பி கேப்பை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணுறப்ப யூ ஆர் கெட்டிங் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஈக்குவேஷன். See students, the next step is the magnitudes of E plus vector and E minus vector are same. ரைட், அப்போ E plus vector நம்ம கண்டுபிடிப்போமே ஃபஸ்ட்டு. ரெண்டோட மேக்னிடியூடும் ஒன்று தானே. அப்போ E plus vector நம்ம வந்து கண்டுபிடிப்போம். E plus vector அப்படின்னு சொல்கிறது என்ன? That is the electric field is produced at the point C by the plus Q charge. இப்போ ஜென்ரல் ஃபார்முலாவில் electric field general formula, you just remember students, E vector which is equal to 1 by 4 by epsilon naught Q divided by R square into R cap. அப்போ அந்த R ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு இங்கே தேவைப்படுது. R ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல BC ஸ்கொயர், அதாவது இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணி போடணும். BC ஸ்கொயரோட வேல்யூ வேணும். இப்போ இந்த BC ஸ்கொயரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சார் சொல்கிறேன். ரைட், இந்த ஃபிகரில் நல்லா பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் அப்படியே நீங்கள் தூக்குங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சேர்த்து இதோட வேல்யூஸ் AR இதை வந்து அப்படியே நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஸோ நவ் ஐ ஹவ் ட்ரான் திஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன் திஸ் பேஜ். இந்த பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், சைடில் ஓரமாக நீங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிறோங்க. ஸோ இன் திஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூ ஜஸ்ட் அப்ளை த Pythagoras Theorem. ஸோ Pythagoras Theorem உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனஸ் which is equal to sum of the square of the opposite side and adjacent side. So BC square which is equal to OC square plus OB square and OC which is equal to R அப்போ R square, OB which is equal to A அப்போ A square வந்துடும். So BC which is equal to square root of R square plus A square and also you find the cos theta value. Cos theta ஓட general formula adjacent side divided by hypotenuse. So adjacent side is OB and hypotenuse is CB. So OB which is equal to A and BC which is equal to square root of R square plus A square. Right students, இது வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது நமக்கு இந்த BC ஸ்கொயர் cos thetaவோட வேல்யூவெல்லாம் தேவைப்படுது. ரைட், இப்போ பாருங்கள், இப்போ நேராக நீங்கள் இங்கே வாங்க. ஸோ இந்த E plus modulus E plus vector which is equal to modulus E minus vector which is equal to 1 by 4 by epsilon naught Q divided by BC square. அதாவது இந்த BC ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் R square plus A square. அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறங்க. Then you are getting equation number 2. Now substitute equation number 2 in equation 1. So ordinary very simple substitution தான் students. E plus vector இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதே மாதிரி E minus vector இருக்கிற இடத்துலையும் இதே வேல்யூவை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Therefore you are getting the expression this one. அப்படியே ஒரு பேப்பர் பேன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறங்க. இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ரைட், தென் யூ ஆட் திஸ் டூ டேர்ம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 2Q cos theta divided by R square plus A square P cap. Before that 1 by 4 by epsilon naught. இந்த ரெண்டு டேர்மை நீங்கள் டைரெக்டாக அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
and cos theta value is there, and you just substitute cos theta value in this expression. நீங்க substitute பண்ணீங்கன்னா you will be getting this one. And denominator termல பாருங்க, இங்க வந்து r square plus a square power 1 இருக்கு. இங்க வந்து என்னது root அப்படினு சொல்றது power 1/2. அப்ப 1 plus 1/2 which is equal to 3/2. Right. So you got this expression. Well, so in the expressionல 2qa p cap அப்படின்னு சொல்றது என்னது dipole moment. Well, then r is very greater than a. அதனால இந்த denominator termல இருக்கக்கூடிய இந்த r square plus a square power 3/2 can be reduced as r square power 3/2. அதாவது I just neglect the a value. Therefore you are getting r cube. இந்த square cancel ஆயிடும். So you are getting only the r cube, and substitute 2qa p cap which is equal to p vector, and r square plus a square power 3/2 which is equal to r cube. இந்த ரெண்டையும் எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல substitute பண்ணுங்க. Substitute பண்றப்ப you are getting this one. So the total electric field E total vector which is equal to minus 1/4 pi epsilon naught p vector divided by r cube. So we got the required expression. By using this, you can calculate the electric field at any point on the equatorial plane due to the electric dipole, students. Let us also discuss some important inference, students. The magnitude of the electric field at points on the axial line of the dipole is twice the magnitude of the electric field at points on the equatorial plane. அந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் you will come to understand this inference. And second one is, in axial line, the direction of the electric field is directed along the direction of electric dipole moment. But in equatorial plane, the E vector is directed opposite to the direction of the electric dipole moment. அதனால தான் இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் சிம்பிள் வந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ the minus sign represents the electric field is directed opposite to the direction of the dipole moment. And the electric field varies due to dipole as 1 divided by r cube. டைப்போலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 1 divided by r cube இந்த ரேஞ்சில் வந்து வேரி ஆகும். பட் ஃபார் த பாயிண்ட் சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரிஸ் as 1/r square. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.